அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 755.83 கோடி மதிப்பில் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக ஜூன் 23ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அரசின் கடன் சுமை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நிலையில இது போன்ற திட்டங்களுக்கு கால வரையறை அவசியம் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கூறுறாங்க. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதியன்று இந்த திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருக்காரு. ஜூன் 23ஆம் தேதியன்று இது தொடர்பான விரிவான உத்தரவை மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டது. அந்த உத்தரவுல மாநிலத்தில் ஆண்டுதோறும் 7.8 லட்சம் பிரசவங்கள் நடக்குது அப்படின்னும் அதுல 99.9 விழுக்காடு மருத்துவமனைகள்ல நடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்வதற்கு ஆகும் செலவுகளை பற்றி அரசின் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கு. 1 கிராம் தங்க மோதிரம் வாங்குவதற்கு தலா 17,000 ரூபாய் என கணக்கிட்டு 4,41,667 பிரசவங்களுக்கான கணக்கு வெளியிடப்பட்டது. இத்துடன் நிர்வாக செலவையும் கணக்கிட்டு 755.83 கோடி ரூபாய் என திட்ட செலவு மதிப்பிடப்பட்டிருக்குது. நிர்வாக செலவுல கண்காணிப்பு, போக்குவரத்து, மதிப்பீடு, பயன்பாட்டு பொருட்கள், மென்பொருள் ஆகியவை அடங்கும் எனவும் அரசின் உத்தரவுல கூறப்பட்டிருக்குது. தற்போது 1 கிராம் தங்கத்தின் விலை சராசரியா செய்கூலி, சேதாரம், வரி ஆகியவற்றை கணக்கிட்டால் மோதிரத்தின் விலை 15,000 ரூபாய் வரை வரும். கடந்த 1989ஆம் ஆண்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் என்ற பெயரில் ரூபாய் 5,000 நிதி உதவியை வழங்கும் திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்துச்சு. அந்த தொகை 2009ஆம் ஆண்டுல 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 50,000 ரூபாயா நிதி உதவி வழங்கப்பட்டுச்சு. அதனுடன் ஏழை பெண்களுக்கு 4 கிராம் தங்கம் வழங்கப்பட்டுச்சு. 8 கிராம் தங்கம் என மாற்றப்பட்டு 2016ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வந்துச்சு. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டுருச்சு. இது தொடர்பா 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தில் 2018-19ஆம் ஆண்டுல இருந்து தங்கம் வழங்குவது நிறுத்தப்பட்டு விட்டதா சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயா உள்ளதா நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கூறியிருக்கக்கூடிய நிலையில தங்க மோதிர திட்டத்தை செயல்படுத்துறதுல நிதி ரீதியா பல்வேறு சவால்கள் உள்ளதா கூறப்படுது. வரவுக்குள் செலவு இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. அதற்காக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தள்ளி போட முடியாது. அதே நேரம் மக்களே தங்கள் சொந்த செலவுல பொருட்கள் வாங்கும் அளவுக்கு அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில அரசின் செயல்பாடுகள் அமைய வேண்டும். தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் நடைபெறும் பிரசவங்களை ஒப்பிட்டு கூறும்போது கட்டணம் அதிகம் என்றாலும் ஏழை எளிய குடும்பத்தினர் கூட தாய் சேய் பாதுகாப்பு கருதி தனியார் மருத்துவமனைகளையே நாடுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அந்த அறிக்கையில தங்க மோதிரம் வழங்குவதற்கான செலவு செய்யும் இந்த 755 கோடி ரூபாயை கொண்டு அரசு மருத்துவமனைகள் ஒவ்வொன்றிலும் தனியார் மருத்துவமனைகளை போல அனைத்து உயரிய வசதிகளை கொண்ட பிரசவ வார்டுகளை உருவாக்குவதுடன் தேவையான மருத்துவ பணியாளர்களையும் நியமிப்பது அனைத்து தரப்பினருக்கும் பயனளிப்பதாக அமையும். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு போடப்படும் தங்க மோதிரம் ஒரு சில மாதங்களிலேயே அக்குழந்தையின் கைகளுக்கு பொருந்தாமல் போய்விடும். எனவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.